So external inductance between, listen, ukar. External inductance பாத்தீங்கன்னா listen, various இதுல 2 points outside of the line we have external inductance 2 point. Okay, this is first point, P1 ன்றது first point, P2 ன்றது second point. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டரோட radius. ஓகேவா, the conductoroட diameter. We can see that to find the inductance external to the conductor we need to calculate the flux linkage. Flux linkage, how to denote that? Lambda. Okay, lambda கண்டுபிடிக்கணும். Lambda கண்டுபிடிச்சா from that inductance எப்படி கண்டுபிடிப்பீங்க? Lambda by I. அது போட்டீங்கன்னா we have to find the flux linkage. Flux linkage find பண்ணோம். From that we have to find the inductance. Okay, the flux linkage of the conductor due to only the portion of the flux between 2 points. 2 points நடுவுல சொல்லிருக்கான் P1 P2. The distance வந்து பாத்தீங்கன்னா இந்த P1 வந்து கண்டக்டர்ல இருந்து D1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. P2 பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த கண்டக்டர்ல இருந்து D2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, the external to the conductor region, the magnetic intensity of distance. Actually magnetic intensity na enna, how to denote the magnetic intensity? H. Okay, already இது ஃபைண்ட் பண்ணிருந்தோம் இன்டர்னல்ல. ஓகேவா, இன்டர்னல்ல ஃபைண்ட் பண்ணிருந்தோம். செக் யுவர் ப்ரீவியஸ் இன்டர்னல்ல hx வேல்யூ என்ன பாருங்க, ix by 2 pi x ன்னு இருக்கும். ஓகே, இந்த x ன்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் டினோட் பண்றது. இது ஆக்சுவலா வந்து இது எப்படி வந்தது, எந்த ஃபார்முலா, எந்த லால இருந்து வந்து? ஆம்பியர்ஸ் லா. வாட்ஸ் ஆம்பியர்ஸ் லா? சரண் தெரியாதா? லாஸ்ட் எழுதிருப்ப பாரு, ஆம்பியர்ஸ் லா எழுதிருக்க, ஃபார்முலா எழுதிருப்பேன்னு சொல்லு. integral of h of x, ஆம்பியர்ஸ் லா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் லா பாத்தீங்கன்னா integral of h of x g of x equal to I of x. Okay, that's why your ஆம்பியர்ஸ் லா previous பார்த்தா தெரியும் உங்களுக்கு. This is your ஆம்பியர்ஸ் லா. ஓகே இருக்குல, integral of h of x g of l d of x d of l equal to I. Okay, இதான் வந்து ஆம்பியர்ஸ் லா. இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு we have ஆம்பியர்ஸ் லா. this இந்த ஆம்பியர்ஸ் லால இருந்து தான் will get this value. இந்த இது கிடைக்குது. இது எப்படி வந்து நான் நேற்று சால்வ் பண்ணியிருந்தேன். எப்படி வருது இது, அந்த இன்டர்வல்ல வந்து லிமிட் எடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we get this value. ஓகேவா, so we go with the external. அந்த அதுல இருந்தா we get this value h of x equal to ix divided by 2 pi x. ஓகேவா, இதுல வந்து the flux density. so அதுக்கப்புறம் இது வந்து h of x கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், லிங்கேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் intensity கண்டுபிடிச்சணும். from that we have to find the flux density. from that we have to flux எவ்வளவு கண்டுபிடிக்கணும். from the fluxல இருந்து flux intensity flux linkage கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து h of x கண்டுபிடிச்சாச்சு. this is your h of x. இது h of x, xன்றது distance from center of the conductor. நம்மளுக்கு mu into h of x. இங்க வந்து பாத்தீங்கன்னா mu நாட் மட்டும் போட்டுக்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா we have h of x. h of x வந்து பாத்தீங்கன்னா muன்றது என்னது? what's the value of mu here? permeability. okay, permeability சொல்வாங்க. mu into h of x, that is your flux density. okay, flux density பாத்தீங்கன்னா mu into h of x தான் வந்து flux density. இப்போ இது வந்து flux density we know that.
So we are flux density வந்து பாத்தீங்கன்னா flux density mu வந்து h of x is I by 2 pi x. Okay, that is a substitute பண்ணிருக்காங்க இங்க. So இங்க வந்துட்டு I by 2 pi x substitute பண்ணிருக்காங்க. So அதுல இருந்து flux இது நோட் பண்ணுங்க. flux என்ன கண்டுபிடிக்குவாங்க எப்படி b ல இருந்து எப்படி flux கண்டுபிடிப்பீங்க? pi by b into flux எப்படி கண்டுபிடிப்பீங்க? flux என்றது phi, ஓகேவா? b into area, ஓகேவா? b into area. ஓகே b வந்து இது, ஓகேவா? b into I into divided by 2 pi x. இது வந்து பாத்தீங்கன்னா dx வந்து ஆக்சுவலா ஏரியா வந்து வரும். phi க்கும் b க்கான ரிலேஷன் பா. ஃப்ளக்ஸுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கான ரிலேஷன். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி h வச்சும் சொல்லலாம், இன்டென்சிட்டி வச்சும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சொல்லலாம், ஃப்ளக்ஸை வச்சும் we have to flux density சொல்லலாம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் phi க்கான ரிலேஷன் pi by a. pi by a தான் வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அது ஒரு ஃபார்முலா இருக்கு. mu into hன்றது ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டிக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் அது ஒரு ரிலேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா dxன்றது வந்து எலமெண்ட் லென்த். ஓகே, mu I 2 pi x dx is rubber per meter. ஃப்ளக்ஸோட யூனிட். ஓகே, இதுல இருந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்ன? So this is your d5 வந்து பாத்தீங்கன்னா we getting மீட்டர்ல போட்டீங்கன்னா we'll get this flux linkage வரும். So after that இங்க வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கல, டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல இன்டர்னல்ல பாத்தீங்கன்னா லிமிட் வந்து 0 to r வரைக்கும் எடுத்துருப்பீங்க, ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட் வந்து d1 to d2 எடுத்துக்கிறோம். ஏன் d1 to d2 எடுக்கிறோம்? இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டயக்ராம்ல இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ், ஓகே, இதுல தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்க்க போறோம், ஓகேவா? அதாவது இந்த பாயிண்ட் வந்து outer surface of the conductor and this is another point in the outer surface of the conductor. d1 க்கும் d2 க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா we going to calculate, ஓகே? அந்த டிஸ்டன்ஸ்ல என்ன ஃப்ளக்ஸ் இருக்கு லிசன் கவனிடி. அதனால லிமிட் வந்து பாத்தீங்கன்னா d1 to d2 flux linkage நாம d5 க்கு வந்து பாத்தீங்கன்னா d lambda வந்து இன்டர்வல் பண்ணீங்கன்னா d வந்து கேன்சல் ஆயிடும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க d1 to d2 d5 வந்து d lambda வந்து பாத்தீங்கன்னா this value, okay, this is the d lambda value. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணி சோ இதுல வந்து mu l 2 pi மட்டும் mu I சார் இல்ல இது I, ஓகே, mu I 2 pi மட்டும் we take as common 1 by x எப்படி எழுதலாம்? natural log of 1 by x என்ன? integral of 1 by x log x, ஓகே. log x லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. log x க்கு வந்து d1 d2 லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா will get natural log mu I divided by 2 pi integral natural log I n natural log d2 divided by d1 வரும். This is your external load flux linkage, ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான். ரெண்டு கண்டக்டருக்கு நடுவுல பார்க்கறோம்னா அது வந்து அடுத்ததுல வரும். So these are particular distance, okay, mu I divided by 2 pi natural log of d2 by d1. So unit வந்து வெபர் டன் divided by meter. So இப்போ இண்டக்டன்ஸ் என்ன வரும்? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எக்ஸ்டர்னல், ஓகே, இது எக்ஸ்டர்னல், இது
EXT means external. Okay, flux linkage. Lambda EXT. இது flux linkage in external. இப்போ flux inductance in external என்ன பண்ணுவீங்க? Inductance என்ன பண்ணும்? Lambda by I. Okay, lambda by I. இங்க பண்ணிருக்காங்க பாருங்க. LEXT equal to lambda EXT divided by I அது. Okay, அது L கிடையாது I. Okay. அப்ப I வந்து I கேன்சல் ஆயிடும். அப்ப mu by 2 pi into natural log of B2 by D2 by D1 வரும். So we getting Henry per meter. This is your ஒரு மீட்டருக்கு external conductorல will get this much. D1 D2ன்றது என்ன இங்க? ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல என்ன பண்ணிருந்தோம்? இதுதான் கண்டக்டர். ஓகேவா? இதுதான் கண்டக்டர். இன்டர்னல்ல inside this கண்டக்டர் என்ன ரேடியஸ்ல இருக்கும்? அந்த கண்டக்டர் என்ன ரேடியஸ்ல இருக்கும்? R ரேடியஸ். இப்போ இன்டர்னல் என்ன வந்துச்சு? L இன்டர்னல் என்ன வந்துச்சு? வாட்ஸ் L இன்டர்னல்? well L இன்டர்னல் என்னப்பா? 1 by 2 into 10 to the power of minus 7. This is internal. கண்டக்டர் இன்டர்னல்ல இந்த வேல்யூ தான் இருக்கும். புரியுதா? இப்போ எக்ஸ்டர்னல் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் கண்டக்டர்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து P1 டிஸ்டன்ஸ்ல D1 டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் இருக்கு. P1 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். அப்ப இந்த பர்టిక్యులர் லொகேஷன்ல how much inductance இருக்கும் கால்குலேட் பண்றோம். அதுதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிருக்கு. இப்போ இதுல எவ்வளவு வருது? எக்ஸ்டர்னல் L எக்ஸ்டர்னல் என்ன வருது? இங்க இருக்குல்ல L external என்ன? mu by 2 pi natural log of D2 by D1. Okay, mu by 2 pi natural log of D2 by D1. Okay, D1ன்றது என்ன? இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க பாயிண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க இந்த பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் என்ன? இந்த பாயிண்ட்ல D1 வேல்யூ என்ன? சென்டர்ல இந்த பாயிண்ட் என்ன வரும்பா? R. ஓகே, இப்போ R1ல இருந்து இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வேணும்னா இப்போ ஜஸ்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் நடுவில் இந்த பாயிண்ட் இப்போ D1 வந்து R இருக்கலாம். ஓகேவா? D2 வந்து எந்த வேல்யூ அடுத்த கண்டக்டரும் வரும். ரெண்டு கண்டக்டர். இப்போ இது ஒரு கண்டக்டர், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கண்டக்டர் இருக்கு. இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் D1 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இது வந்து D2 பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர்னால இங்க லிங்கேஜ் ஆகுது. ஐ மீன் இந்த கண்டக்டர்னால இங்க லிங்கேஜ் ஆகும். அது நெக்ஸ்ட் வரும் அடுத்து. ஓகே, இதுல புரிஞ்சுதா? இப்ப D1 இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல D1 வந்து டிஸ்டன்ஸ்ல வில் கெட் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. D2 டிஸ்டன்ஸ்ல அதர் பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல எவ்வளவு இண்டக்டன்ஸ் இருக்கு? That is your external inductance. That's value is mu divided by 2 pi natural log of D2 by D1. D2ன்றது இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ், D2ன்றது இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ். எழுதிட்டீங்களா? அப்ப இத வந்து சிம்பிளை பண்ணா என்ன வரும்? 2 pi mu க்கு வந்து so we have taken the inductance between 2 point external of conductor is non-ferromagnetic மெட்டீரியல். பாத்தீங்கன்னா மியூவோட வேல்யூ வந்து 4 பை போட்டுங்க. 4 பை into 10 to the power of minus 7. நான் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா மியூவோட வேல்யூ என்ன வரும்? மியூ நாட் மட்டும் வரும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வராது. ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணீங்க. மியூவோட வேல்யூ வந்து 4 பை into 10 to the power of minus 7 போட்டீங்கன்னா இது எப்படி இந்த வேல்யூ எப்படி வந்து தெரியுதா? இந்த வேல்யூ எப்படி வந்தது? மியூ வந்து ரெண்டு வேல்யூ எழுதலாம். ஆக்சுவலா மியூ பாத்தீங்கன்னா மியூ நாட் மியூ நாட்ன்றது என்ன? இது வந்து யார் பெர்மியபிலிட்டி? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்றது என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மாறும். மியூ நாட்ன்றது வேல்யூ என்ன? 1. மியூ நாட் வந்து 4 பை
into 10 to the power of minus 7. Mu வந்து permeability வந்து ரெண்டு permeability வரும் பா ரெண்டு multiplication. Mu naught mu r. Mu naught என்றது என்ன? vacuum or air permeability. Mu r என்றது relative permeability. இது வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து relative permeability மாறும். Mu naught air permeability இந்த வேல்யூ தான் 4 pi into 10 to the power of minus 7. இப்போ வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நான் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வந்து மியூஆர் வந்து 1 ஓகேவா? அது நோட் பண்ணிங்க, இது நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட். மியூக்கு பதிலாக மியூ நாட் மியூஆர் போட்டுட்டு மியூஆர் வேல்யூ வந்து 1 போட்டுங்க. நான் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் 1 போட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாம் எக்ஸ்டர்னல் தான் வருது. 2 into 10 to the power of minus 7. இது எப்படி வருது தெரியுதா? இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் மியூக்கு வந்து 4 pi into 10 to the power of minus 7 போடுறாங்க. 2 பையும் 4 பையில 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 2 into 10 to the power of minus 7 மட்டும் தான் இருக்கும். அப்புறம் நேச்சுரல் லாக் ஆஃப் d2 by d1 இதெல்லாம் எழுதுவா எப்படி வந்துட்டு. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா மியூ வந்து மியூ நாட் மியூ ஆர் ஓகே 2 pi natural log of d2 divided by d1 ஓகேவா? இதுல வந்து இது வந்து வேல்யூ வந்து 1 ஓகே. ஸோ மியூ நாட் வந்து 4 pi into 10 to the power of minus 7 divided by 2 pi natural log of d2 divided by d1. இது எப்படி கேன்சல் பண்ணீங்க? 2 pi இந்த pi கேன்சல் ஆயிடும் 2 வந்துடும். ஸோ எக்ஸ்டர்னல் வந்து 2 into 10 to the power of minus 7 natural log of d2 divided by d1 ஓகேவா?